தற்போது இருக்கக்கூடிய நடிகர்கள் சாராயத்தை குடித்துவிட்டு பாடல் போட்டு பெண்களுடன் நடனமாடுகிறார்கள். அவர்களெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன செய்யப் போகிறார்கள் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் ரவுண்டானா பகுதியில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அசோக்குமார் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, பொதுமக்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய கதாபாத்திரத்தில்தான் எம்ஜிஆர் நடித்துள்ளார். குடித்துவிட்டு கும்மாளம் போடும் கதாபாத்திரத்தில் நடித்தது கிடையாது. குடித்தவனை கண்டித்து திருத்தும் கதாபாத்திரத்தில்தான் எம்ஜிஆர் நடித்துள்ளார். படத்திலேயும் நேர்மையான மனிதநேயம் மிக்க தாய்ப்பாசம் கொண்ட நல்லவராக நடித்தவர். அவர் சம்பாதித்த பணம் முழுவதையும் மக்களுக்காக கொடுத்தவர். அதனால்தான் அவரை 8வது கொடைவள்ளல் என அழைப்பார்கள். எந்த நடிகனாவது அவ்வாறு கொடுத்துள்ளார்களா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனின் கல்வி செலவை கொடுத்தவர் எம்ஜிஆர். அதை துரைமுருகனே மேடையில் கூறியுள்ளார் என தெரிவித்தார். இயேசுபிதனை நாம் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் அவர் சொன்ன கருவிற்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர். தன்னுடைய கடைசி காலத்தில் தான் வாழ்ந்த வீட்டை தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுக்கவில்லை. மாறாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் கல்விக்காக வழங்கியவர்தான் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் போன்ற நடிகர் எங்கே? தற்பொழுது இருக்கக்கூடிய நடிகர்கள் எங்கே என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய நடிகர்கள் சாராயத்தை குடித்துவிட்டு பாடல் போட்டு பெண்களுடன் நடனமாடுகிறார்கள். 100 பேரை அடிப்பது போல் ஷோ காட்டுவார்கள். அவர்களெல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள்? ஒருவர் என்ன தொழில் செய்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏழை மக்களின் உணர்வுகளையும் அவர்களது நிலைகளையும் அறிந்து கொண்டு அவர்களுக்காக போராடக்கூடிய சிந்தனையுள்ள தலைவன் கட்சி நடத்த வேண்டும். நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனையுடைய தலைவர் அதிமுகவை உருவாக்கியது மட்டுமில்லாமல் கட்சியில் உள்ள ஒவ்வொரு தொண்டனையும் அதே தாயுள்ளம் கொண்ட சிந்தனையோடு உருவாக்கியுள்ளார். அந்த தலைவருக்குதான் பிறந்தநாள் நிகழ்ச்சி எடுத்துள்ளோம். இந்த நாளில் மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி மலர வேண்டும் என நாம் சபதமேற்போம் என பேசினார். கலைத்துறையிலே தன் கதாபாத்திரத்திலே வருகின்ற பொழுது பொதுமக்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய கதாபாத்திரத்தில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். குடித்துவிட்டு கும்மாளம் போட்டு பாத்திரத்தில் அவர் நடித்தது வரலாறு கிடையாது. குடித்தவனை கண்டித்து அவனை திருத்துகின்ற கதாபாத்திரத்தில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். அப்படி படத்திலேயும் நேர்மையானவர், படத்திலேயும் நல்லவர், படத்திலேயும் மனிதநேயமிக்க தலைவர், படத்திலேயும் தாய்ப்பாசம் கொண்ட தலைவர், படத்திலேயும் சகோதரர்களாக பார்க்கக்கூடிய தலைவர், இப்படி நடித்த காரணத்தினால் மக்களும் இவர் உண்மையானவர், நமக்காகவே இருக்கின்றவர், நமக்காகவே நடித்துக் கொண்டிருக்கின்றவர், நமக்காகவே பணத்தை சம்பாதித்து நமக்காகவே கொடுத்துக் கொண்டிருக்கின்றவர். எந்த நடிகனாவது கொடுத்திருக்காங்களா? எந்த நடிகனாவது கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டில் சம்பாதிச்ச காசு முழுசும் மக்களையே கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதான் 8வது கொடைவள்ளல். எல்லாருமே எதிரி கூட இதில் தப்பு சொல்ல முடியாது.